உதகை அருகே தொடர்ந்து அழுது கொண்டிருந்த 5 மாத குழந்தையை மதுபோதையில் இருந்த தந்தை அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ள ஓல்டு ஊட்டி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவர் பிரேம்குமார். இவருக்கு உதகை அருகே உள்ள எல்கல் பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கும் கடந்த ஆண்டே திருமணமாகி இவர்களுக்கு 5 மாத குழந்தையானது இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு மதுபோதையில் வீட்டுக்கு வந்த பிரேம்குமார் மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அப்போது தனது 5 மாத குழந்தையை தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததாக ஆத்திரத்தில் குழந்தையை பலமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த குழந்தையை தாய் ரம்யா அவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இப்போது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க பரிசோதனை மருத்துவர்கள் மேற்கொண்ட போது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்ற உதகை நகர B1 காவல்துறையினர் பிரேம்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மது போதையில் இருந்ததால் குழந்தையை தாக்கியதாக காவல்துறையினர் விசாரணையில் கூறியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உயிரிழந்த குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஆய்வறிக்கை பெறப்பட்ட பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் குழந்தையை கொன்ற பிரேம்குமாரை 2 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்து இன்று மாலை நீதிபதியிடம் ஆஜர்படுத்துவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் 5 மாத குழந்தையை மதுபோதையின் உச்சத்தில் இருந்த பெற்ற தந்தையை கொடூரமாக அடித்துக் கொன்ற சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரியா.